வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தாரணி தமிழ் கேர்ள் இன் ஜப்பான். நாங்கள் ஒரு கெஸ்ஸிங் ட்ரெய்லர் விட்டுருந்தோம் இல்லைங்களா, மெயின் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். எங்களுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருந்தது லேட் ஆனதுக்கு. சரி, எதுக்காக நமக்கு இந்த மாதிரி வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க? காஃபி மெஷின்ஸ் இருக்குது, மசாஜிங் சேர் இருக்குது, ரெஸ்டிங் ஏரியா. எதுக்காக நமக்கு இவ்வளோ வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்ப்போம். நாங்கள் ட்ரெய்லரில் சஜஷன் கேட்டிருந்தப்போ நீங்கள் சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் சர்வீஸ், ரயில்வே சர்வீஸ், சலூன், ஜிம், ஹவுஸ் ஏஜென்சி, ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கிங், வைஃபை ஷாப், அந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆமாங்க, காயின் லாண்ட்ரி, துணி துவைச்சி காய போடுற இடம். இதுக்கு தான் இவ்வளோ வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, ஆமாங்க, இதுக்கு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் ஓப்பன். நான் சொல்லக்கூடிய எட்டாக்கனியில் இதுவும் ஒன்று. இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லிங்க. இது செல்ஃப் சர்வீஸ், நாம் தான் வந்து ஆப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஜாப்பனீஸ்க்கு மாத்திரம் யூஸ்ஃபுல் கிடையாது, நம்ம இன்டர்நேஷ்னல் ரெசிடென்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல், அப்புறம் டூரிஸ்ட்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல். எப்படி டூரிஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா எங்கே தங்குவாங்க? ஹோட்டலில் தங்குவாங்க, ஹாஸ்டலில் தங்குவாங்க, இல்லைன்னா ரெண்டட் அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்கியிருப்பாங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் சர்வீஸ் இருக்கும், இல்லை சில ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா காயின் ஆப்ரேட்டர் மெஷின்ஸ் இருக்கும். எல்லாத்துலேயும் இருக்காது, சில இதில் தான் இருக்கும். ட்ரை கிளீனர்னு சொல்லி தனி ஷாப்பு, அப்புறமா அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போது நீங்கள் ஹோட்டல் சர்வீஸு, ட்ரை கிளீனர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அப்புறமா கொஞ்சம் காஸ்ட்லி. அப்புறமா வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணாலுமே மழை காலம்னு இருந்துச்சுன்னா அப்போ எப்படி காய போடுறது? அது கஷ்டம் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி லாண்ட்ரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். இது இவ்வளோ மிஷின்ஸ் எல்லாம் ஹைடெக்காக இருக்கே, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க, ரொம்ப சீப்பு. இது நம்ம காயின்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆப்ரேட் பண்ணுவோம். அதனால தான் இது காயின் லாண்ட்ரின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து இங்கேயே வாஷ் பண்ணியும் ட்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா வீட்டிலேருந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து ட்ரை பண்ணிக்கிறதுனாலும் தனியாக ட்ரை பண்ணிக்கலாம். தனி மிஷின்ஸ் இருக்குது. அப்புறமா பெரிய அமௌண்ட் இங்கெல்லாம் வந்து பெரிய பெட்டு துவைப்பாங்க, கம்பளி துவைப்பாங்க, ஷூஸு, எல்லாமே ஸ்பெஷல் மிஷின்ஸ் இருக்குங்க. வெயிட் பொறுத்தும் ப்ரைஸ் மாறும். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ஜப்பானுக்கு வரவங்க வந்து எடுத்த உடனே வீட்டில் வாஷிங் மிஷின்லாம் வாங்கிட முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போது இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாப்பனீஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வின்டர் சீசன் இருக்குது, மழை சீசன் இருக்குது, அப்போல்லாம் வெளியே காய வைக்க முடியாது. அப்புறம் போலன் சீசன் இருக்குது, அலர்ஜி இருக்குது, இவங்களுக்கு நிறைய அலர்ஜி, போலன் அலர்ஜி இருக்கும். அந்த டைமெல்லாம் இது யூஸ் பண்ணிப்பாங்க. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம காயின் இல்லைன்னா அங்கேயே காயின் எக்ஸ்சேஞ்ச் மிஷின்ஸ் ஒன்று இருக்குங்க. ஒரு 1000 yen நோட்டை போட்டோம்னா ஒரு 10 100 yen காயின் நம்ம கிடைக்கும். இங்கே 100 yen காயின்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறமா பார்த்திங்கன்னா டிட்டர்ஜென்ட் வந்து இந்த மிஷின்ஸில் இருக்குங்க. சில ஓல்டு லாண்ட்ரியில் பார்த்திங்கன்னா டிட்டர்ஜென்ட் நாம் தான் போடுற மாதிரி இருக்கும். அங்கேயே டிட்டர்ஜென்ட் கூட விற்பாங்க. ஆனால் அந்த லாண்ட்ரியில் விற்கிற டிட்டர்ஜென்ட் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கு நம்ம பெஸ்ட்டு வே வந்து பார்த்திங்கன்னா கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸில் வாங்கிக்கலாம், இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். நம்ம கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸும் 24 ஹவர்ஸும் ஓப்பன்டாக இருக்கும். இங்கே இன்டர்நேஷ்னல் பிராண்டு டிட்டர்ஜென்ட்ஸ் கிடைக்கும், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் 1 2 3ன்னு கிளியராக இருக்கும் மிஷின்ஸில். அப்புறமா வாஷாக ட்ரையாக, அப்புறமா 27 kgக்கு வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு 1600 yen. அதுவே 12 kgக்கு 1 ஹவருக்கு வந்து 1500 yen. இங்கே வாஷ் மட்டும்னா ஓகே, ட்ரை மட்டும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 35 kg, இது 27 kgக்கு 7 மினிட்ஸ்க்கு 100 yen தான். ட்ரை கொஞ்சம் சீப்பு. அப்புறமா வந்துட்டு சூடாக வாஷ் பண்ணணுமா, அதுக்குன்னா எக்ஸ்ட்ரா 100 yen. பெட் பக் ரிமூவ் பண்ணணுமா, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆன்டி பாக்டீரியல் ஸ்மெல் இல்லாமல் வேணும், அதுக்கெல்லாம் தனித்தனி ஆப்ஷன்ஸ். அப்புறம் டெம்பரேச்சர் செட் பண்ணலாம், ட்ரை பண்ணுறதுக்கு ஹை டெம்பரேச்சர், மீடியமாக, லோ டெம்பரேச்சராக அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். வாஷிங் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றது அங்கேயே டிஸ்பிளேல இருக்கும். போத் இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸில் இருக்கும். வாஷிங் அண்ட் ட்ரைங்னா 18 கிலோனா ஒரு 3-4 கம்பளி, ட்ரை மட்டும் அப்படின்னா 27 கிலோனா 4-5 கம்பளி ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றது இருக்கும். இப்போ துவைக்க போட்டாச்சு, வாஷ் ஆகிட்டுருக்கு. இந்த மிஷின் வந்து வாஷிங் ப்ளஸ் ட்ரைங்க. ட்ரையர் மட்டுங்க, வீட்டில் துவைச்சிட்டு வந்து இங்கே காய மட்டும் போட்டுக்கலாம். நாங்கள் மோஸ்ட்லி இந்த ட்ரையர் தான் யூஸ் பண்ணுவோம். மழை காலத்தில் வீட்டில் துவைச்சிட்டு வந்து இங்கே காய போட்டுடுவோம். முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே ஒரு ட்ராலி மாதிரி இருக்கும், அதில் வந்து துணி எடுத்து போட்டுட்டு அப்புறமா நம்ம பையில் மடித்து எடுத்துகிட்டு போகலாம். இந்த டேபிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தங்க நம்ம ஒரு மிஷினை யூஸ் பண்ணணும், அதில் வந்து ஏற்கனவே துவைச்சி வச்சுருக்காங்க, வந்து யாரும் எடுத்துக்கலைன்னா நாம்ளே ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு அந்த துணி எடுத்து போட்டு
அங்கே வச்சிட்டோம்னா அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அவங்க வெயிட் பண்ண தேவையில்லை, அவங்க தான் வந்து எடுக்கணும், அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு இல்லை. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். டேபிள் யூஸ் பண்ணுறோன்னா அதை க்ளீன் பண்ணிட்டு போயிடணும். அதை துடைக்கிறதுக்காக அந்த வெட் கிளாத் வந்து அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த டேபிள் நம்ம யூஸ் பண்ண டேபிளை துடைச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்காக ஒரு கண்டெய்னர் டஸ்ட்பின் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் நம்ம போட்டுடலாம். ஷூ வாஷுங்க, நான் சொன்னீங்களா இந்த ஸ்னீக்கர் வந்துட்டு வாஷ் பண்ணோம். நாங்கள் சாம்பிள் தான், நான் வாஷ் பண்ணல, உங்களுக்கு சும்மா டெமோ காமிக்கிறேன். போட்டுட்டு காயின் போட்டோம்னா வாஷ் பண்ணிடும். வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ட்ரை பண்ணிக்கலாம். ஒருவேளை மழையில் நனைஞ்சிச்சு வாஷ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணாலும் இந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையர் வந்து சீப்பு. அவ்வளோதாங்க. எப்படி ஒரு காயின் லாண்ட்ரி யூஸ் பண்ணுறது, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்னு பார்த்தோம் இல்லைங்களா. இது 24 ஹவர்ஸ்ன்றாலும் சர்வைலன்ஸ் கேமரா இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அது பார்த்துட்டு வந்து ரெடி பண்ணி விட்ருவாங்க. ஒரு வேளை மறந்துட்டு போயிட்டோன்னா இங்கே வசரி மோனோன்னு சொல்லியிருக்கேன், மறந்து திங்ஸ் வந்து இங்கே மடித்து வச்சுருப்பாங்க அவங்க, நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்புறமா சர்ச் பண்ணோன்னா காயின் லாண்ட்ரி நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணாவே எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ட்ரையருக்கு வந்து 100 yen தாங்க, ஒரு 10 மினிட்ஸ்க்கு. நீங்கள் 30 மினிட்ஸ் பண்ணாலும் 300 yen தான். வாஷிங் ட்ரையிங் பார்த்தீங்கன்னா 1400 yen ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.